வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு சமர்கலம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாட்டிலே பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கிறது பேசுவதற்கு. நிறைய விடயங்கள் பேசலாம். அதிலும் மிக முக்கியமாக 2 விடயங்களை அண்மை காலத்தில் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக ஜனாதிபதியினுடைய 2 பேச்சுக்கள். குறிப்பாக ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, நாடாளுமன்ற தேர்தல் எல்லாம் நிறைவு பெற்றதுக்கு பிறகு அறிவிக்கப்பட்டிருந்தது உள்ளூராட்சி சபை தேர்தல். எனவே இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பான அதனுடைய முடிவுகள் தொடர்பான சில விடயங்களை பேசுகின்ற பொழுது ஜனாதிபதியினுடைய சில பேச்சுக்களை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அவருடைய பேச்சிலே நாங்கள் குறிப்பாக அவதானிக்கக்கூடியதாக இருந்தது, எத்தனை இடங்களில் எதிர்க்கட்சிகள் ஆட்சி அமைக்கின்றார்களோ அவர்களுடைய சபைகளாக அது மாறுகின்றதோ 3 அல்லது 4 மாதங்களில் அது மீண்டுமாக தேசிய மக்கள் சக்தியினுடைய வசம் அது வந்துவிடும் என்பதான ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருந்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. இது தொடர்பான வாத பிரதிவாதங்கள் எதிர்க்கட்சிகளால் முன்வைக்கப்பட்டிருந்ததையும் காணக்கூடியதாக இருக்கிறது. அது எவ்வாறு அப்படி மேற்கொள்ள முடியும் என்பதான கருத்துக்களையும் காணக்கூடியதாக இருக்கிறது. மறுபுறத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இம்முறை 16வது தேசிய இராணுவ வீரர்கள் அனுஷ்டிப்பு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. அதிலும் ஒரு விடயம் ஜனாதிபதியினுடைய பேச்சை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. 16வது வருடமாக இந்த இராணுவ வீரர்கள் தினம் அனுஷ்டிப்பு இடம்பெற்றிருந்தாலும் கூட இம்முறை தான் அது இராணுவ வீரர்கள் தின அனுஷ்டிப்பாக இடம்பெற்றிருந்தது. கடந்த முறைகளில் எல்லாம் நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே அது இராணுவ வெற்றி விழா கொண்டாட்டமாக இருந்தது, அல்லது போர் வெற்றி விழா கொண்டாட்டமாகத்தான் இருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதிலும் ஜனாதிபதிகளினுடைய பேச்சுக்களை நாங்கள் அவதானிக்கின்ற பொழுது முற்றுமுழுதான ஒரு இனவாத பேச்சுக்களை நாங்கள் கடந்த காலத்தில் கண்டிருந்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. அல்லது ஒரு சாரர் தரப்பிலான பேச்சுக்களை மட்டும் முன்னைய ஜனாதிபதிகள் வழங்கியிருந்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இந்த ஒரு அனுஷ்டிப்பு தினத்திலே ஜனாதிபதியினுடைய உரை மிகவும் உன்னிப்பாக அவதானிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. அவர் ஒரு நடுநிலைமையான ஒரு உரையை ஆற்றியிருந்ததாகி நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக அவர் சொல்லியிருந்தார், எங்கே தெற்கு பிரதேசங்களில் எப்படி பிள்ளைகளை இழந்த தாய்மார்கள் கதறுகிறார்களோ அதே போல வடக்கு கிழக்கிலும் தாய்மார்கள் அழுது கொண்டுதான் இருக்கிறார்கள், புகைப்படங்களை வைத்துக் கொண்டு அழுது கொண்டு இருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு விடயத்தை அவர் சொல்லியிருந்தார். இதனை நாங்கள் மாற்றி நிச்சயமாக ஒரு சமூகத்தில் அனைவரும் ஒன்றிணைந்த ஒரு இலங்கையை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் என்பதை அவர் அங்கே சொல்லியிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எனவே இது தொடர்பாக நிறைய விடயங்கள் பேசுவதற்கு இருக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, நிறைய தட்டுப்பாடுகள் இருக்கிறது. அது தொடர்பாகவும் பேசப் போகின்றோம். குறிப்பாக உப்பினுடைய பிரச்சனை அதிகளவாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே அது தொடர்பாக நிறைய விடயங்கள் பேசலாம். அதற்காகத்தான் இன்றைய சமர்கலம் நிகழ்ச்சிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கிட்டன் செல்வராஜ் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். உங்களுடைய மிகுந்த வேலைப்பாடுகளுக்கு மத்தியில் நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கேள்விகளுக்குள்ளே செல்லலாம். ஆரம்பத்திலே நான் சொன்னது போலவே இந்த உள்ளூராட்சி சபைகள் தேர்தல் முடிவடைந்ததுக்கு பிறகு ஜனாதிபதியினுடைய உரை, நிறைய இடங்களில் நாங்கள் ஆட்சிகளை கைப்பற்றவில்லை, இருந்தாலும் எதிர்க்கட்சிகள் வசம் இருக்கிற சபைகளும் கூட எங்கள் வசம் 3-4 மாதங்களில் வந்துவிடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது என்கின்ற ஒரு விடயத்தை அவர் சொல்லியிருந்தார். உண்மையிலேயே அப்படியான ஒரு கருத்தை முன்வைப்பதற்கான காரணம் எதுவாக இருக்கிறது? விசேஷமாக இன்றைய தேர்தல் களம் முடிவடைந்த நிலைமையில் இன்று இந்த ஆதவன் தொலைக்காட்சி நிறுவனத்தினால் தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கப்பட்டிருக்கும் இந்த சந்தர்ப்பம் என்பது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு சந்தர்ப்பமாகவும், இந்த சந்தர்ப்பத்தில் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் நான் கலந்து கொள்வதையிட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மை அருமையான கேள்வி. ஆனால் இந்த கேள்வி என்பது, அதாவது தற்பொழுது அரசியல் களத்தில் பேசப்பட்டாலும் கூட கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் களத்தில் நாங்களும் இதை தெளிவாக மக்களுக்கு தெரியப்படுத்தினோம், சொன்னோம். அதாவது உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் பிரதிபலன் எவ்வாறாக இருந்தாலும் இந்த தேர்தலின் பிரதிபலனாய் திருப்பி பார்க்கின்ற பொழுது தேசிய மக்கள் சக்தி அமோகமான வெற்றியை ஈட்டியிருக்கின்றது. இதில் ஒன்றுதான் விசேஷமாக இந்த நாட்டை தொடர்ச்சியாக ஆண்ட எதிர்த்தரப்பினர் அல்லது ஐக்கிய தேசிய கட்சியை அல்லது பொதுஜன முன்னணியை அல்லது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை முன்னிலைப்படுத்தியவர்கள் பாரிய தோல்வியை சந்தித்திருக்கின்றார்கள். ஒன்று, இதில் தனித்துவமான வெற்றியை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றி இருக்கின்றது. இவ்வாறான நிலைமையில் இன்றைய தேர்தல் முடிவுகள் சம்பந்தமாக எதிர்க்கட்சியினர் தங்களுடைய கருத்துக்களை வெவ்வேறு கோணங்களில் முன்வைக்கின்றார்கள். ஒன்றுதான், இந்த தேர்தல் என்பது தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு தோல்வியை தந்திருக்கின்றது. இதை எந்த இடத்திலிருந்து ஆரம்பித்திருக்கின்றார்கள்? விசேஷமாக நாம் அனைவருக்கும் தெரியும். அதாவது தேசிய மக்கள் சக்தி அதாவது 100க்கு 3% உள்ள ஒரு அமைப்பு. அவ்வாறான அமைப்பு ஜனாதிபதி தேர்தலை வெற்றி கொண்டது. பல வியாக்கினங்களை அல்லது பல கருத்துக்களை
எதிர்க்கட்சியினர் முன்வைத்தாலும் கூட ஜனாதிபதி தேர்தலை வெற்றி கொண்டது. ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் பாராளுமன்றத்தை கைப்பற்றி கொண்டது. அதாவது 3/2 அதிகாரத்தை விட கூடுதலான அதிகாரம். அதனைத் தொடர்ந்து உள்ளூராட்சி மன்றத்திலே ஜனாதிபதி தேர்தலில் பெற்ற வாக்குகளை தக்க வைத்து கொண்டது. ஆனால் கடந்த 2 தேர்தல்களை விடவும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்பது ஒரு வித்தியாசமான தேர்தலாகும். அதாவது இந்த நாட்டிலே தேர்தல்கள் நடக்கின்ற பொழுது மக்களின், அதாவது உளவியல் ரீதியான ஒரு கணிப்பு, அதாவது மக்களின் கணிப்பு ஒரு தேர்தலில் தேசியவாதத்தை நோக்கி நகரும். அது தவிர்க்க முடியாதது. இன்னொரு தேர்தல், அதாவது ஜனாதிபதி தேர்தலில் ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் தேசிய ரீதியாக தங்களுடைய அவதானத்தை செலுத்தினார்கள். அதன் பிரதிபலனாக 150% பெற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் கூட ஜனாதிபதி ஆகுவதற்கான தகுதியை பெற்றார் தோழர் அனுரகுமார திசாநாயக்க. அது தேசிய ரீதியான பார்வை. அடுத்து பாராளுமன்ற தேர்தலில் மக்களுடைய மனோநிலை மாவட்டங்களை நோக்கி ஈர்க்கப்படுகின்றது. அதுதான் யதார்த்தம். அதாவது எங்களுடைய மாவட்டத்தில் யாரை வெல்ல வைப்பது, அதாவது பதுளை மாவட்டத்தை பிரதிநிதித்துவம் செய்து 2 சிறுபான்மை அதாவது தமிழர்கள் போட்டியிட்டோம். 2 பேரும் வெற்றி பெற்றோம். அதில் 60,000 வாக்குகள் எனக்கு அளிக்கப்பட்டது. இந்த 60,000 வாக்குகளை எடுத்துக்கொண்டால் வெறுமனே, அதாவது ஒரு சாரார் வழங்கிய வாக்குகள் அல்ல. தமிழ், சிங்கள, முஸ்லிம், பர்கர் அனைத்து இலங்கையர்களும் இவர்களை எப்படியாவது வெல்ல வைக்க வேண்டும் என்ற கோணத்தில் ஒரு பக்கம் பார்த்தார்கள். இன்னொரு பக்கம் மலையக சமூகமாகிய என்னுடைய சமூகம் எங்களுடைய இந்த நபர்களை கட்டாயமாகவே வெல்ல வைக்க வேண்டும் என்று கரிசனையோடு வாக்களித்து கூடுதலான வாக்குகளை அளித்து எம்மை வெற்றி பெற செய்தார்கள். அதாவது பதுளை மாவட்டத்துக்குள்ளே என்ன நடக்க வேண்டும், மாவட்டங்களுக்குள் என்ன நடக்க வேண்டும் என்று அந்த மக்கள் மாவட்ட ரீதியாக சிந்திக்க தொடங்கினார்கள். அதனைத் தொடர்ந்து உள்ளூராட்சி மன்றம் தேர்தல் என்பது அது வேறொரு கோணத்தில் பார்க்கப்பட வேண்டியது. இந்த தேர்தலுக்கு பலவிதமான கோணங்களில் மக்கள் வாக்களிப்பார்கள். ஒன்று நண்பர்கள் என்ற வகையிலே, இன்னொன்று தன்னுடைய ஜாதிக்காரன் என்ற வகையிலே, தன்னுடைய மொழியை சார்ந்தவன், அதாவது இனத்தவர் என்ற ரீதியில், அல்லது தனக்கு தெரிந்தவர், இவ்வாறான கோணங்களில். இதைவிட இன்னொரு சாரார் இருக்கின்றார். உள்ளூராட்சி மன்றத்தின் வரையறைகள் இவை, இந்த வரையறைக்குள் செயல்பட முடியும் இவர்களுக்கு மட்டும், அதனால் இவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். இன்னொரு சாரார் முடிவெடுப்பார்கள். இப்பொழுது நிறைவேற்ற அதிகாரம் இவர்களுடைய கையில், அடுத்த பாராளுமன்ற அதிகாரம் இவர்களுடைய கையில். இந்த குட்டி அரசாங்கத்தை நாங்கள் வேறொருவருக்கு தாரை வார்ப்பது பிரயோசனம் அல்ல, அதனால் ஆளுங்கட்சிக்கு வாக்களிப்பது நல்லது என்ற கணிப்போடு வாக்களிப்பார்கள். இவ்வாறு அளிக்கப்படுகின்ற வாக்குகள், அதாவது வெவ்வேறு தேவைகளுக்காக இல்லை அல்லது வெவ்வேறு எண்ணங்களோடு அளிக்கப்படுகின்ற வாக்குகள், அதாவது வாக்குகளை அல்லது இந்த தேர்தலை தேசிய தேர்தல்களோடு நாங்கள் ஒப்பிட முடியாது. அதனால் இந்த தேர்தலில், அதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கு அடுத்து நடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு கிடைத்த வாக்குகளை விட குறைவானதாகும். இருந்தாலும் அது தோல்வி அல்ல. ஆனால் இன்று சஜித் பிரேமதாசவின் அணி என்ன கூறுகின்றார்கள், அதாவது எதிர்க்கட்சி என்ற பசுந்தோலை போர்த்தி கொண்டிருக்கின்றார்கள் சஜித் பிரேமதாச அணியினர். நாங்கள் கூறுகின்றோம், சஜித் பிரேமதாச அவர்களுக்கு முதுகெலும்பு இருக்குமாக இருந்தால் என்னுடைய சஜித்தின் அணி எல்லா பிரதேச சபைகளிலும் இந்தளவு வாக்குகளை பெற்று சபைகளை கைப்பற்றி இருக்கின்றது. நாங்கள் ஆட்சி அமைக்கப் போகின்றோம் என்ற கருத்தை முன்வைக்க முடியுமா சஜித் அவர்களுக்கு? இது எங்களுடைய சவால். அதே போல் ராஜபக்ச அணியினருக்கு கூற முடியுமா? முடியாது. அதே போல் கொழும்பை பிரதிநிதித்துவம் செய்கின்ற மனோ கணேசன் அவர்களுக்கு கூற முடியுமா? அது சம்பந்தமான நான் நினைக்கின்ற கருத்துக்களை நிறைய பகிர்ந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது தமிழ் போலி அரசியல்வாதிகள் சம்பந்தமாக. அதனால் இவர்களுக்கு கூற முடியாத சந்தர்ப்பத்தில் எவ்வாறான ஒரு தோரணையில் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் எதிர்க்கட்சி. யார் எதிர்க்கட்சி? ஒரு பக்கம் சஜித் பிரேமதாச, இன்னொரு பக்கம் நாமல் ராஜபக்ச, அடுத்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, இவர்களை ஒன்றிணைத்த கூட்டணி. இதற்குள் சுயாதீன குழுக்களும் இருக்கின்றார்கள். இவ்வாறு இருக்கின்ற பொழுது இவர்கள் அனைவரும் ஒன்று சேரப் போகின்றார்களாம். அதனால் எதிர்க்கட்சிக்கு கூடுதலான அதிகாரம் இருக்கின்றதாம், பலம் இருக்கின்றதாம், இதில் தோல்வி தழுவி இருக்கின்றதாம்
தேசிய மக்கள் சக்தி என்ற தோரணையில் குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் இங்கு நாங்கள் கூறுகின்றோம், இந்த தேர்தலில் அமோகமான வெற்றியை ஈட்டியவர்கள் தேசிய மக்கள் சக்தி. நாங்கள் கைப்பற்றி இருக்கின்ற 175% பிரதேச சபைகளால் ஆட்சி அமைப்போம். இதில் நாங்கள் கௌரவமாகவும் மிகவும் ஆதரவோடும் அன்போடும் அரவணைப்போடும் சுயாதீன குழுக்களுக்கு நான் நினைக்கின்றேன் கடந்த மின்னல் நிகழ்ச்சியில் கூட இந்த கருத்தை கூறினேன். அவர்களுக்கு முழுமையான இடஒதுக்கீடு இருக்கின்றது, முழுமையாக அரவணைத்து கொள்ளுகின்றோம். சுயாதீன குழுக்கள், அதாவது அந்த கட்சிகளை போலல்ல, அதனால் அவர்களுக்கு எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியில் முழுமையான இடம் வழங்கப்படும். அதனால் எம்மோடு ஒன்றிணைந்து ஆதரவளித்து நாங்கள் ஆட்சி அமைக்கும் சபைகளுக்கு சபைகளில் நூடாக அபிவிருத்தி வேலைகளை முன்னெடுப்பதற்கு ஒத்துழையுங்கள் என்ற ஒரு விண்ணப்பத்தை செய்தோம். அதுவும் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அதன் பிரதிபலனாக கொழும்பு மாநகர சபையின் ஆட்சி தற்பொழுது தேசிய மக்கள் சக்தி வசம் வந்திருக்கிறது. இதில் ஒரு விடயம் தான் என்னென்னு சொன்னால், அதாவது கடந்த கால தேர்தல்களிலும் எப்பொழுதும் நீங்கள் வெறுமனே 3 விதமாக இருக்கின்ற காலங்களிலும் கூட எந்த கூட்டு முயற்சிகளிலும் ஈடுபட மாட்டோம், தேசிய மக்கள் சக்தியாக உருவெடுத்ததுக்கு பின்னர் யாருடனும் கூட்டு வைத்துக் கொள்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை என்பதுதான் ஒரு கருத்தாக இருந்த நிலையில் இப்பொழுது சுயாதீன குழுக்களை இணைத்துக் கொண்டு பயணிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது என்பது ஒரு கேள்விக்கான ஒரு விடயமாக இருக்கிறது தானே. ஆனால் இங்கு அந்த கட்சி எந்த ஒரு கட்சியோடும், அதாவது கடந்த காலங்களில், அதாவது இந்த நாடு வங்குரோத்து நிலைமைக்கு செல்வதற்கு அல்லதோ வங்குரோத்து நிலைமைக்கு தள்ளப்படுவதற்கு பிரதான காரண கர்த்தாக்களாக இருந்தவர்கள் இந்த நாட்டை இதுவரை காலமும் ஆட்சி செய்தவர்கள். அதனால் இதில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அல்லது பொதுஜன முன்னணி அல்லது சஜித் அணி என்று வகைப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. அதனால் பிரதான இந்த கட்சிகளோடு எந்த ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என்ற முடிவுக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் நினைக்கின்ற பொது தேர்தலின் கூட அநேகமாக இருந்த கட்சிகளில் உள்ளவர்கள் என்னோடு கூட பேசினார்கள், பாராளுமன்ற தேர்தலில் எங்களுக்கும் ஓரிருவருக்கு இடஒதுக்கீடு தர முடியுமா என்று. ஆனால் அவர்களுடைய கேள்வி நியாயமானது. ஏனென்று கேட்டால் இன்று தெரியும் அரசியல் களம் மாறி இருக்கின்றது. அதனால் நான் மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவன், எனக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுடைய அணியினூடாக தந்தால் நன்றாக இருக்கும். ஆனால் அவர்கள் பிரதிநிதித்துவம் செய்த அந்த அமைப்பு, இந்த நாட்டை வங்குரோத்தடை செய்த அமைப்பு என்பதால் அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கவில்லை. அதேபோல் மக்களிடம் கூறினோம், தனித்துவமாக ஆட்சி அமைப்பதற்கு பாராளுமன்றத்தின் அதிகாரத்தை தாருங்கள் என்று தந்தார்கள், அமைத்தோம் ஒன்று. ஆனால் இந்த தேர்தலில் கட்டாயமாகவே இந்த கட்சிகளை சேர்த்து கொள்ளும் எண்ணம் எங்களுக்கு கிடையாது. ஆனால் சுயாதீன குழுக்கள் இந்த நாட்டை ஆண்டவர்கள் அல்ல. சுயாதீன குழுக்களினூடாக முழு நாட்டிலும் தேர்வு செய்யப்பட்ட புதிய முகங்கள், புதுமுகங்கள் இந்த நாட்டுக்கு தீங்கிழைத்தவர்கள் அல்ல என்பது எங்களுக்கு தெரியும். அதனால் அவர்களையும் இணைத்து கொண்டு பிரதேசத்தின் அபிவிருத்திக்காக முன் செல்லலாம் என்ற ஒரு தெளிவு இருக்கின்றது. தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு தேவை இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த பிரதேச சபையில் கூடுதலான பெரும்பான்மையை பெற்றவர்கள் ஆட்சி அமைக்கலாம். அதாவது பிரதேச தவிசாளரின் அதிகாரத்தோடு 2 வருடங்களை கொண்டு நகர்த்தலாம். அவர்களுடைய, அதாவது மற்றவர்களுடைய ஆதரவு கூட அவசியமில்லை. நான் ஏனென்றால் 2004ஆம் ஆண்டிலிருந்து ஒரு பிரதேச சபை உறுப்பினராக இருந்தவன். பல போராட்டங்களுக்கும் பல விதமான இன்னல்களுக்கும் கூட முகம் கொடுத்தவன் என்ற அடிப்படையிலே அவ்வாறான நிலைமையில் இருக்கின்ற பொழுது அந்த புதிய முகங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் பெற்றுக் கொடுத்து எதிர்காலத்தில் நாட்டின் அபிவிருத்திக்காக அவர்களை பயன்படுத்த வேண்டும் ஒரு நல்ல எண்ணத்தோடு அவர்களை இணைத்து கொண்டிருக்கின்றோமே தவிர, அதிலும் அதாவது இந்த கட்சிகளை சார்ந்தவர்கள் எவரையும் இணைத்து கொள்ள மாட்டோம் என்பதுதான் எங்களுடைய ஒரு விஷயமா இருக்கு. சரி, அதிலே நான் அந்த கேட்ட கேள்வியில் நாங்கள் மாறிவிட்டோம். அதில் அதாவது ஜனாதிபதியினுடைய அந்த கருத்து 3-4 மாதங்களில் நாங்கள் மீண்டும் அந்த இடங்களை நாங்கள் பெற்றுவிடுவோம் என்கின்ற ஒரு கருத்து எதனை நோக்கியதாக இருக்கிறது? சட்டத்தில் மாற்றத்தை கொண்டு வர போகின்றாரா இல்லை அந்த மாதிரியான ஒரு கேள்விகள் இருக்கிறது தானே? உண்மை, அருமையான விளக்கம். இதற்கு நானும் கூட அநேகமான மக்கள் சந்திப்புகளில் இதற்கான விளக்கத்தை முன்வைத்திருக்கின்றேன். ஏன்? அதாவது பிரதேச சபைக்கு நாடாளுமன்றத்தினூடாக இந்த நாட்டின் முன்னெடுக்க வேண்டிய அபிவிருத்தி திட்டங்கள், பல்வேறு விதமான திட்டங்கள் இருக்கின்றன. அது மத்திய அரசாங்கத்துக்கு பொறுப்பானது. ஜனாதிபதி நேரடியாக தலையிட்டு முன்னெடுக்க வேண்டிய திட்டங்கள் இருக்கின்றன, அது வேறொன்று. ஆனால் உள்ளூராட்சி மன்றங்கள் தலையிட்டு பிரதேசத்தை அபிவிருத்தி செய்வதற்கான வேலை திட்டங்கள் இருக்கின்றன.
ஆனால் நாங்கள் திருப்பி பார்க்கின்ற பொழுது உள்ளூராட்சி மன்றத்திற்கு இருக்கும் அதாவது வேலை திட்டம் என்ன, அவர்களுடைய கடமை என்ன, கடப்பாடு என்ன. ஒன்றுதான் சாதாரணமாக ஒரு தாய் கர்ப்பிணியான முதல் அவள் அந்த குழந்தை ஈன்றெடுத்து அந்த பிள்ளை மொண்டிசோரி ஆரம்ப பள்ளிக்கு போய் அதற்கு பிறகு அதாவது பிரைமரி ஆரம்ப பாடசாலைக்கு போய் ஓ லெவல் எழுதி ஏ லெவல் எழுதி பல்கலைக்கழகம் சென்று அதற்கு பிறகு வெளியில் வந்து ஒரு தொழிலுக்கு சென்று திருமணம் முடித்து அதன் பிறகு பிள்ளைகளை பெற்று எங்களை போல வயசு போய் கடைசி நேரத்தில் சுடுகாட்டுக்கு செல்லும் வரைக்கும் அந்த சமூகத்திற்கான கடமை பொறுப்பை செய்ய வேண்டிய பிரதான பணி இருக்கின்றது உள்ளூராட்சி மன்றத்துக்கு. இது பொதுவான பணி. இதை துண்டு துண்டாக நாங்கள் ஆய்வு செய்கின்ற பொழுது அதாவது ஒரு கர்ப்பிணி தாய் கர்ப்பமானவுடன் அந்த தாய் ஒரு அர்த்தபுஷ்டியான குழந்தையை பெற்றெடுக்க வேண்டுமாக இருந்தால் அந்த தாய்க்கு சத்தான உணவை வழங்க வேண்டும். அவ்வாறாக இருந்தால் போசாக்கு உணவு சத்துணவு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். அறிமுகப்படுத்துவதெல்லாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதான் மத்திய அரசாங்கம் தீர்மானிக்கின்றது. இந்த நாட்டிற்கு அந்த தாய் நல்ல ஒரு குழந்தை அர்த்தபுஷ்டியான குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும். அவன் வளர்ந்த எதிர்காலத்தில் இந்த நாட்டுக்கு தோள் கொடுக்க வேண்டும். அவ்வாறான தோள் கொடுக்க வேண்டுமாக இருந்தால் அந்த கர்ப்பிணி தாய்க்கு சத்தான உணவை வழங்க வேண்டும். அதனால் எல்லா பொதுவான சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி அதை நடைமுறைப்படுத்துவதற்கு கிராமத்தினூடாக அல்லது கிராமத்திற்குள் தோட்டங்களுக்குள் பிரதேசங்களுக்குள் நடைமுறைப்படுத்துவதற்கு முழுமையான அதிகாரத்தை குட்டி அரசாங்கத்துக்கு வழங்குகின்றது. குட்டி அரசாங்கம் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதாவது சத்துணவு திட்டம். உள்ளூராட்சி மன்றங்கள் தலையிட்டு ஏதாவது ஒரு சபையில் சத்துணவு திட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருக்கின்றதா? இதுவரைக்கும் இல்லை. குறைந்தபட்சம் திரிபோசாவை சரியான முறையில் வழங்கி இருக்கின்றார்களா? இல்லை. மலையகத்தில் உள்ள தாய்மார்கள், மந்த போசனமானவர்கள், அதாவது போசாக்கு இல்லாத என்னுடைய சகோதரிகள் கர்ப்பிணிகளாக இருக்கின்றார்கள், தோட்ட தொழிலாளர்களாக இருக்கின்றார்கள். உதாரணத்திற்கு இந்த திரிபோசாவை வழங்கி இருக்கின்றார்களா? இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் வசம் இருந்தது நுவரலியா மாவட்டத்தில் அநேகமான பிரதேச சபை நடைமுறைப்படுத்தி இருக்கின்றார்களா? அதாவது ஏனைய தமிழ் கட்சிகள் அல்லது பெரும்பான்மை கட்சிகள் இந்த நாட்டை ஆண்டு இருக்கின்றன, சபைகள் அவர்கள் வசம் இருக்கின்றது, எங்காவது நடைமுறைப்படுத்தி இருக்கின்றார்களா? ஒன்று இல்லை. அடுத்து பிரதேச சபைகள் முன் வந்து அந்த கர்ப்பிணி தாய்மார்களை பராமரிப்பதற்கான வைத்திய சிகிச்சை நிலையங்களை ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் பிரதேசங்கள் தோறும் அமைத்து வழிநடத்த வேண்டிய தேவை இருக்கின்ற. அந்த அம்மாவுக்கு கர்ப்பிணி தாய்க்கு ப்ரெஷர் இருக்கா, கொலஸ்ட்ரால் இருக்கா, அவருக்கு சத்தான உணவை வழங்கணும், அடுத்து அவங்களுக்கு விட்டமின் மாத்திரைகளை வழங்கணும், அவங்களுக்கான வைத்திய ஆலோசனைகளை பெற்றுக் கொடுக்கணும். அதற்கான சேவைகளை முழுமையாக முன்னெடுக்க வேண்டியது உள்ளூராட்சி மன்றத்தின் கடமைகள். ஆனால் எங்காவது பிரதேச சபை தலையிட்டு ஒரு வைத்திய சிகிச்சை நிலையத்தை அமைத்து இதுவரைக்கும் வழி நடத்துகின்றதா? இல்லை, பல இடங்களில் இருக்கின்றது. குறிப்பாக வடக்கு கிழக்கில் பார்க்கின்ற வேளையிலே மாநகர சபைகளால் பல இடங்கள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தாய்சை பராமரிப்பு நிலையங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே அவர்களுக்கான சிகிச்சைகள், மாதாந்த சிகிச்சைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கான திரிபோசா வழங்கும் செயற்றிட்டங்களிலிருந்து இந்த மாதிரியான விடயங்கள் மாநகர சபைகளில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. அதாவது பிரதேசங்கள் தோறும் இப்பொழுது நான் பிரதிநிதித்துவம் செய்வது பதுளை மாவட்டம். பதுளை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஹப்புத்தல பிரதேச சபை, ஆழ்துமுள்ள பிரதேச சபைக்குட்பட்ட பிரதேசம் 10 வட்டாரங்கள் இருக்கின்றன. 10 வட்டாரத்திற்கான கர்ப்பிணி தாய்மார்கள் அந்த 10 வட்டாரத்திற்குள் தங்களுடைய சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கு பிரதேச சபையால் வைத்திய சிகிச்சை நிலையங்கள் முன்னெடுக்கப்படுவதில்லை. தோட்டங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு தோட்டங்களிலும் நான் நினைக்கிறேன் 5-6 பிரிவுகள் இருக்கின்ற டிவிஷன்கள். ஒரு தோட்டத்திற்கு ஒரு வைத்திய சிகிச்சை நிலையங்கள் கூட இல்லை. அந்த அம்மாமார் வர வேண்டும். கிட்டத்தட்ட பிரதேச சபையா ஒட்டுமொத்த பிரதேச சபைக்கு பொறுப்பு கூறக்கூடிய ஒரு பொதுவான இடத்திற்கு. அதனால் இந்த நடைமுறையை பிரதேசங்கள் தோறும் கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால்
அதற்கு முழுமையான அதிகாரமுடையவர்கள் உள்ளூராட்சி மன்றங்கள். ஆனால் சகல பிரதேச சபைகளுக்கும் பிரதேசங்களுக்கும் கொண்டு செல்லவில்லை என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு. இல்லை, அதாவது கடந்த காலங்களில் பல விடயங்கள் நடைபெற்றிருக்கிறது தான். பல விஷயங்கள் மக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்யப்படாமலே இருந்திருக்கிறது என்பது உண்மையான ஒரு விடயம். இப்பொழுது உங்களுடைய கைகளில் பல பிரதேச சபைகள், 75% பிரதேச சபைகள், நகர சபைகள் எல்லாம் உங்களுடைய உள்ளூராட்சி சபைகள் உங்களுடைய கைகளில் கிடைத்திருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் ஏனைய சபைகள் ஒரு சில இடங்களில் பெரும்பான்மையாக சில கட்சிகளுக்கு சென்றிருப்பதை, குறிப்பாக தமிழ் பேசும் கட்சிகளுக்கு சென்றிருந்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் கூட்டாக ஆட்சி செய்வதற்காக இருக்கின்றார்கள். இப்படியான ஒரு சூழ்நிலையில் ஜனாதிபதியினுடைய கருத்து அதாவது எதிர்க்கட்சிகளால் ஆட்சி அமைக்கப்படுகின்ற அந்த பிரதேச செயலகங்களும் இல்லை பிரதேச சபைகளும் உள்ளூராட்சி சபைகளும் 3-4 மாதங்களில் எங்களுடைய கைகளில் வந்துவிடும் என்பதான அவருடைய கருத்து. அதற்கான பதிலுக்காக தான் என்னுடைய கருத்தை முன்வைக்கின்றேன். அடுத்து சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொடுக்க வேண்டியது உள்ளூராட்சி மன்றத்தின் கடமைகள் இருக்கிறது. ஆனால் இதுவரை காலமும் சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொடுக்கின்றதா பிரதேச சபை தலையில்? இல்லை, அது நிறையவே நடக்கின்றது. நிறைய இடங்களிலே குறிப்பாக இருக்கின்ற பொழுது இந்த பிரதேச சபைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கும் இந்த வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்தவில்லை என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு. ஒட்டுமொத்தமாக குற்றம் சாட்டிவிட முடியாது. ஏனென்றால் இந்த குடிநீர் பிரச்சனைகள் எல்லாம் இன்று வடபகுதியில் எடுத்துக்கொண்டால், குறிப்பாக தீவக பிரதேசங்களில் அதிகளவான குடிநீர் பிரச்சனை இருக்கிறது. ஆனால் பிரதேச செயலகங்களினுடைய கட்டுப்பாட்டில் அத்தனை குடிநீர் பிரச்சனைகளும் சுமூகமான முறையில் தீர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உதாரணமாக வருடத்திற்கு ஒரு முறை நடைபெறுகின்ற அந்த கச்சதீவு திருவிழாவில் கூட நெடுந்தீவு பிரதேச சபையினால் கச்சதீவுக்கு குடிநீர் விநியோகம் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த ஊர்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சில பிரதேச சபைகளில் எதுவுமே நடைபெறவில்லை என்பதும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக சில பிரதேசங்களில் பல விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, சில பிரதேசங்களில் நடைபெறவில்லை. நீங்கள் சொல்லுங்கள். அவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த சுத்தமான குடிநீரை பெற்றுக் வேண்டும். ஆனால் இல்லை. அதைவிட நான் நினைக்கின்றேன் பொதுமயானங்களை பராமரிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் மலையகத்திலே எந்த ஒரு தோட்டத்திலும் பொதுமயானங்கள் இல்லை. சுடுகாடு இருக்கின்றன, புதைக்குழிகள் இருக்கின்றன தவிர சபை தலையிட்டு வழி நடத்தும் பராமரிக்கும் பொதுமயானம் மலையகத்திலே எங்கும் இல்லை. அதற்கான காரணங்கள் இருக்கின்றன. அது உரிமை சார்ந்த பிரச்சனை. அதை வேறு விதமாக நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். இவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த விடயங்கள் கடந்த காலங்களில் செய்யவில்லை என்பதை எங்களுடைய குற்றச்சாட்டு. நீங்கள் கூறுவதை போல் சில இடங்களில் சில இதுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அதனால் தான் கூறுகின்றோம், இம்முறை அமைக்கப்படுகின்ற உள்ளூராட்சி மன்றங்களில் இந்த வேலைகளை கட்டாயம் 100% நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். அவ்வாறு நாங்கள் நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது இவை நடைமுறைப்படுத்தாது எதிர்க்கட்சியினர் வசம் இருக்கும் அந்த பிரதேச சபைகளில் இந்த வேலைகள் நடக்காது போனால் என்ன செய்ய வேண்டும்? ஒரு இடத்துல அனுரவின் அரசாங்கத்தின் கீழ் இயங்கும் பிரதேச சபையில் எல்லாம் நடக்குது. இந்த நாடு இன்று அனுரவின் ஆட்சியின் கீழ் இருக்கின்றது. இன்னொரு சபையில் எதிர்க்கட்சிகள் கைப்பற்றிய சபையில் இது நடக்கவில்லை. அதனால் சிக்னலை கொடுப்போம், 3 மாதங்களுக்குள் கட்டாயமாக இவற்றை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். அந்த 3 மாதம் பத்தலைன்னா இன்னும் 3 மாதம் எடுக்கலாம். இன்னும் 3 மாதத்தில் சரி, நீங்கள் கட்டாயம் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். 6 மாதங்களிலும் இவர்கள் பிரதேச சபையினூடாக செய்ய வேண்டிய கடப்பாடுகளை செய்யவில்லையாயின் நாங்கள் முடிவெடுப்போம். எல்லா பிரதேச சபைகளிலும் வேலைகள் முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது இந்த எதிர்க்கட்சியினர் கைப்பற்றிய பிரதேச சபையில் வேலைகள் முன்னெடுக்காத பட்சத்தில் இந்த பிரதேச சபை மக்களுக்கு சேவை செய்வதற்கு பொருத்தமற்ற பிரதேச சபை என்ன செய்ய வேண்டும்? சேவை இல்லாத ஒரு பிரதேச சபையை கலைத்து ஆளுநரின் கீழ் கொண்டு வருவது கூட பிழை இல்லை என்று நான் நினைக்கின்றேன். செய்ய வேண்டும். இதை நாங்கள் தேர்தல் காலத்தில் சொன்னோம். அவ்வாறு ஆளுநரின் கீழ் அல்லது கவர்னரின் கீழ் கொண்டு வந்த சபையில் மறுபக்கம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நேரடியாகவே தலையிட்டு பிரதேச சபை நிறைவேற்ற வேண்டிய அனைத்து வேலைகளையும் முன்னெடுப்போம். இதைத்தான் ஜனாதிபதி அவர்களும் சொன்னார். நாங்கள் இன்று தெரியும், நான் பாராளுமன்ற உறுப்பினர், எந்த ஒரு வரப்பிரசாதத்தையும் பெற்றுக்கொள்பவன் அல்ல, வாகனங்கள் பெறுவதல்ல. அதாவது எனக்கு நான் நினைக்கின்றேன் 4 லட்சம் ரூபாய் சம்பளம் இதுவரைக்கும் தொட்டு கூட பார்த்ததில்லை. பாராளுமன்றத்தில் எனக்கு கிடைக்கும் எந்த ஒரு வரப்பிரசாதத்தையும் பயன்படுத்தியதில்லை. ஏனென்று கேட்டால் இந்த நாடு வங்குரோத்தடைந்த நாடு. இந்த வங்குரோத்தடைவதற்கு பிரதான காரண கர்த்தாக்கள் அரசியல்வாதிகள். அதனை நாங்கள் அடையாளம் கண்டிருக்கின்றோம். அதனால் அரசியல் என்பது சமூக சேவை. அரசியலுக்குள் கிடைக்கும் எந்த ஒரு வரப்பிரசாதத்தையும் நாங்கள் முழுமையாக
பயன்படுத்துவதில்லை. அதனால் மிச்சப்படுத்தி இருக்கின்றோம். இந்த அரசாங்கத்திடம் தேவையான அளவு பணம் இருக்கின்றது. மிச்சப்படுத்திய பணம் ஜனாதிபதி நிதியம். கடந்த காலத்தில் அரசியல்வாதிகளின் அதாவது வங்கி மையமாக இருந்தது தயாசிரி அவர்களும் ஏழைகள் பயன்படுத்த வேண்டிய நிதியை அவர் தொட்டு இருக்கின்றார். எதிர்காலத்தில் அவருக்கும் விசாரணைகள் இருக்கின்றன. கேஎல்ஆர் ரம்புக்கல்ல தகப்பனோடு மகனும் உள்ளே செய்ய வேண்டிய ஒரு அபாக்கியம், அதாவது கடந்த கால வரலாறு. அவ்வாறாக இருக்கின்ற நேரத்தில் நாங்கள் புதிய ஒரு அதாவது உதாரணத்தை வழங்கி இருக்கின்றோம். எவற்றையும் எடுப்பதில்லை, அவற்றை மிச்சப்படுத்தி பிரதேச சபையின் ஊடாக பிரதேச மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அதனால் கடந்த காலத்தில் இருந்த சபைகள் கள்ளர்களின் கூழாரம். உதாரணத்திற்கு நான் பிரதிநிதித்துவம் செய்த ஹல்துமுல்ல பிரதேச சபை. அங்கு அதாவது பிரதேச சபை கலைக்கப்படுவதற்கு முன்னர் வெண் சந்தன மரம் ஒன்று இருந்தது. அதாவது கேட்டுக்கு உள்ளுக்கு செக்யூரிட்டி இருந்தார்கள், உள்ளுக்கு யாருமே போக முடியாது. வெள்ள சந்தன மரம், பல கோடி ரூபாய் அதற்கு பெறுமதி என்று கூறினார்கள். சபை கலைத்து தேர்தல் முடிந்து நானும் மீண்டும் ஒரு முறை பிரதேச சபை உறுப்பினராக செல்கின்ற பொழுது வெண் சந்தன மரம் காணாமல் போனது. காணாமல் போயிருக்கின்றது. இது சம்பந்தமாக ஆய்வு செய்து தேடி தரும்படி பிரேரணையை ஒன்றை கொண்டு போகின்றேன் நான் பிரதேச சபைக்கு. அந்த நேரத்தில் தலைவராக இருந்தவர் பொதுஜன பெரமுனவை சேர்ந்த உப்புல் எட்டிகே, உபதவிசாளராக இருந்தவர் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை சார்ந்த ஒருவர். பேரை தொடர்ச்சியாக பேரை சொல்வது நியாயமில்லை என்று நினைக்கிறேன். அதனால் இலங்கை தொழிலாளர் செந்தில் தொண்டமானின் ஆதரவாளர் தான் உபதவிசாளர். கடைசி வரையும் அந்த கொள்ளையனை கண்டுபிடிக்கவில்லை. எதிர்வரும் காலத்தில் நான் சிஐடிக்கு அது சம்பந்தமாக செல்ல உள்ளேன். அவ்வாறு இருக்கின்ற பொழுது அந்த சபை கள்ளர்களின் கூடாரமாக இருந்தது. அதாவது கொரோனா காலத்திலே மக்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்கு டின் மீன்கள், பரிப்பு, அரிசி போன்ற அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வழங்கினார்கள். அதாவது வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்தது. பல கொள்ளை, அது சம்பந்தமாக நான் ஆர்ப்பாட்டம் செய்தேன், போராட்டம் செய்தேன். அதன் எதிரொலியாக சபையின் தலைவர் உப்புல் எட்டிகே வீட்டுக்கும் சென்றார் அடுத்த வரவு செலவு அமர்வின் பொழுது. அதாவது அந்த கொள்ளையர்களில் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றிய அந்த சபைக்கு நாங்கள் இவ்வாறு மிகுதிப்படுத்திய அந்த நிதியை வழங்க முடியுமா என்று கேள்வி இருக்கின்றது. அதன் பின்புலத்திலிருந்து தான் தோழர் அனுர, நாட்டின் ஜனாதிபதி அனுர அந்த கூற்றை முன்வைத்திருக்கின்றார். சரி, அந்த விடயம் தெளிவான ஒரு விடயமாக இருந்தது. என்றால் அதிகமாக விமர்சனத்துக்குள்ளான ஒரு வாத பிரதிவாதங்களுக்கு ஏற்படுத்திய ஒரு விடயமாக இருந்தது. எனவே அந்த விடயத்தை தாண்டி நாங்கள் இன்னொரு விடயத்தை பார்க்கின்ற வேளையில் இந்த தட்டுப்பாடு, குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பொறுப்பேற்றத்தில் இருந்து பலவிதமான தட்டுப்பாடுகளை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக அத்தியாவசிய பொருட்களினுடைய தட்டுப்பாடு. ஆரம்பத்திலே அரிசியினுடைய தட்டுப்பாடு இருந்தது. அதற்கான காரணங்கள் பலவே இருந்தது. அது வெறுமனே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீது எந்த விதமான குற்றச்சாட்டுகளை முன்வைக்க முடியாது. ஆனால் அதுக்கான சேற்றிடங்கள் எப்படி இருக்கிறது என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. அரிசியினுடைய தட்டுப்பாடு இருந்தது, அது நிவர்த்தி செய்யப்பட்டது, இறக்குமதி செய்யப்பட்டது. அரிசி ஆலைகளினுடைய ஆலை உரிமையாளர்களுடைய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுதே அது தேவையே இல்லை, அவர்களுடன் நாங்கள் பேசப்போவதில்லை, மாஃபியாக்களுடன் பேசப்போவதில்லை என்பதான ஒரு முடிவின் பிரகாரம் இறக்குமதி செய்யப்பட்டிருந்தது. ஆனால் விலைகளினுடைய குறை ஏற்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் அதில் சற்று தொய்வு இருக்கிறது. மறுபுறத்திலே நாங்கள் பார்க்கின்ற வேளையிலேயே உப்பினுடைய தட்டுப்பாடு இப்பொழுது அதிகரித்திருக்கிறது. உப்பை இறக்குமதி செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது இலங்கையை பொறுத்தவரையில். கடந்த காலங்களில் நாங்கள் அவதானித்திருக்கிறோம். சுனாமி நேரத்தில் கூட பல உப்பளங்கள், இலங்கையில் உள்ள கிட்டத்தட்ட 90% உப்பளங்கள் அழிந்த போதும் கூட இந்த அளவுக்கு உப்புக்கு ஆன தட்டுப்பாடு ஏற்படவில்லை என்பது ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் இப்பொழுது உப்பினுடைய தட்டுப்பாடு அதிகரித்திருக்கிறது, இறக்குமதி செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. அதுபோக மறுபுறத்தில் நாங்கள் ஒரு சில மருந்துகளினுடைய தட்டுப்பாடு நிலை வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. இதற்கான செயற்றிட்டங்களை எதை முன்னெடுக்கப் போகிறது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம்? உண்மை, அதாவது உற்பத்தி பொருளாதாரம் நிலை குலைந்த நிலைக்கு தள்ளப்பட்டதன் எதிரொலிதான். அதாவது இந்த நாட்டில் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாட்டிலும் தட்டுப்பாடு என்ற வசனம் தலைப்பு செய்தியாக மாறுகின்றது. இப்ப கடந்த காலங்களில் நாம் அனைவருக்கும் தெரியும், அதாவது ஒரு காலத்தில் இந்த நாடு அரிசியின் தானியத்தின் ஊடாக தன்னிறைவு அடைந்த நாடு. எல்லா இடங்களிலும் விவசாயம். ஆனால் இந்த விவசாயத்திற்கு என்ன நடந்தது? அதன் எதிரொலியாக அதாவது காடுகள் அழிக்கப்பட்டு நீர் பற்றாக்குறை ஏற்பட்டதன் விளைவாக வயல்
அதாவது நெல் பயிர் செய்கை முன்னெடுக்க முடியாத ஒரு சூழல். நெல் பயிர் செய்கைக்கு மாற்றீடாக வேறு தானிய பயிர்கள், வேறு மரக்கறி பயிர்கள், வேறு விதமான இதுகளுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் நாட்டின் மக்களுக்கு ஏற்பட்டது. இவ்வாறு இருக்கின்ற பொழுது உண்மையில் நாங்கள் ஆட்சி பீடம் ஏறிய பிறகு அரிசி தட்டுப்பாடு அவற்றை நிவர்த்தி செய்வதற்காக குறுங்கால வேலை திட்டமாக நாங்கள் இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு சூழல். அதாவது இந்த அரிசி முழுமையான அரிசி பாவனையை ஒரு சில வர்த்தகர்கள் தங்களுடைய கையில் இன்றும் வைத்திருக்கின்றார்கள். இவற்றை 24 மணி தியாலத்தில் நாங்கள் கையகப்படுத்த முடியாத ஒரு சூழல் இருக்கின்றன. அதாவது அரசாங்கத்திடம் கடந்த காலங்களில் நிலையான ஒரு வேலை திட்டம் இல்லாததினால் காலாவதி அடைந்த நெல் ஆலைகள், நெல் களஞ்சி சாலைகளுமே இருந்தன. அவற்றை புனர் நிர்மாணம் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. தொடர்ச்சியாக அந்த வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். அதனூடாக இப்பொழுது அரிசிக்கு தட்டுப்பாடு இல்லாவிட்டாலும் கூட விலை அதிகரித்திருக்கின்றது. அவற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம். எதிர்காலத்தில் இவற்றை நாங்கள் கவனத்தில் எடுத்திருக்கின்றோம். எதிர்காலத்தில் அரிசியின் அதாவது தேவை உணர்ந்து இந்த நாட்டிலே உற்பத்தி செய்ய வேண்டும். அதனோடு விலைகளை குறைப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை நாங்கள் மாற்று திட்டத்தினூடாக முன்னெடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதனால் அவற்றில் இருக்கின்ற விலை சம்பந்தமான விலை அதிகரிப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம். எதிர்காலத்தில் அவற்றை நிவர்த்தி செய்வோம். அதனைத் தொடர்ந்து உப்பு தட்டுப்பாடும் என்பது அதே போன்ற ஒன்று. அடுத்து இன்று காலநிலையும் ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. அதனால் கடந்த காலங்களில் இலங்கையில் உள்ள பல உப்பளங்கள் மூடு விழாவை கண்டிருந்தன. ஆனால் இன்று அவற்றை புதுப்பிப்பதற்கும், அதாவது தனியார் துறையினரின் ஆதரவோடு அவற்றை கட்டியெழுப்புவதற்கும், அவர்களுக்கு நாங்கள் ஒரு குத்தகையின் அடிப்படையில் சில உப்பளங்களை நடத்துவதற்கும் கூட வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். அதனால் எதிர்காலத்தில் நான் இருக்கிறேன், இது ஒரு குறுங்கால தட்டுப்பாடை தவிர இது இன்னும் ஓரிரு வாரங்களுக்குள் முடிவுக்கு வரும் என்று நினைக்கின்றேன். இந்த தட்டுப்பாட்டை உணர்ந்த வர்த்தகர்கள் இன்றும் கூட 2000 ரூபாவுக்கு இன்னும் ஒரு வாரம் சென்றால் உப்பை விற்கலாம் என்று பதுக்கல் வேலைகளிலும் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஆனால் அவ்வாறு பதுக்குவது நியாயமில்லை. ஏனென்று கேட்டால் இன்னும் ஒரு வாரத்திற்குள் அதாவது இறக்குமதி செய்யவிருக்கின்ற உப்பு நாட்டை வந்தடையும். அதன் பிறகு இலங்கையில் இருக்கின்ற உப்பளங்களிலும் நாங்கள் உப்பு அறுவடையை மேற்கொள்ளலாம் என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றோம். இருந்தாலும் தற்பொழுது தட்டுப்பாடு, அந்த தட்டுப்பாட்டுக்கு அரசாங்கம் முழுமையான பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தருவாயில் நாங்கள் இருக்கின்றோம். அதனால் அந்த தட்டுப்பாடு செயற்கையானதாகவும் இருக்கலாம், இயற்கையானதாகவும் இருக்கலாம். மக்களை அசகோதரத்திற்குள் உட்படுத்திய ஒரு நிகழ்வாகவே நாங்கள் அவற்றை காண்கின்றோம். ஒரு பக்கம் அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் அதை நிவர்த்தி செய்வதற்கு நீண்ட காலம் செல்லாது என்பதும் அடுத்து இன்று பதுக்கலும் ஒரு காரணமாக இருக்கின்றது. இதில் தான் மிக முக்கியமான இன்னொரு விடயம், ஒட்டுமொத்தமாக தேசிய மக்கள் சக்தி மீது தட்டுப்பாடுகளுக்கான குற்றம் சுமத்துவதை தாண்டி அவர்கள் இன்னொரு விடயம் ஒரு சில இடங்களில் கேட்கப்படுகிற விடயம், தேசிய மக்கள் சக்தி எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுது அத்தனை தரவுகளையும் வைத்திருந்தது. அத்தனை தரவுகளுடன் அவர்கள் பேசுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. வெறுமனே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாத்திரமல்ல, அங்கே இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்பினரும் கூட, தேசிய மக்கள் சக்தியில் அங்கம் வகிக்கிற ஒவ்வொருவரும் கூட அத்தனை விதமான தரவுகளோடு பேசுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது அந்த தரவுகளுக்கெல்லாம் என்ன ஆனது என்பதான ஒரு கேள்வி இருக்கிறது தானே? இப்பொழுதும் தரவுகளை மறந்து விடவில்லை. தரவுகள் இருக்கின்றன. இங்கு நான் எந்த விதமான குறிப்போடும் வராவிட்டாலும் கூட என்னிடம் தரவுகள் இருக்கின்றன. ஆனால் இன்று நாங்கள் ஆளும் கட்சி. தரவுகளை விட மக்களின் தேவை உணர்ந்து செயல்பட வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். அதனால் அன்று நாங்கள் கூறிய தரவுகள் உண்மையானவை. அந்த தரவுகளின் ஊடாக முன்னெடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் இருக்கின்றன. அதாவது கடந்த காலத்தில் பல கோப்புகளை முன்வைத்தோம். கோப்புகள் இப்பொழுது பகுப்பாய்வு செய்யப்படுகின்றன, ஆய்வு செய்யப்படுகின்றன. அதனால் அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வேலைகள் நடந்தேறி வருகின்றன. அதில் சாபக்கேடான ஒன்றுதான் அரச ஊழியர்களும் இதில் உள்ளடங்கி இருக்கின்றார்கள். நான் சொல்லும் அதாவது கணக்கு விவரம் நீங்கள் கூறியது போல் அதாவது அவைகளும் இருக்கின்ற, இவைகளும் இருக்கின்றன. அதில் நாங்கள் புதுவிதமான சில நடைமுறைகளை கையாள வேண்டிய தேவை இருக்கின்றது. அதாவது இலங்கையில் இருக்கின்ற 2 கோடி மக்களும் அன்னளவாக 2 கோடி மக்களும் பயன்படுத்துவதற்கு ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ வெங்காயம் அவசியம், எத்தனை கிலோ மரக்கறி அவசியம்,
எத்தனை கிலோ பருப்பு அவசியம், எத்தனை கிலோ உப்பு அவசியம், இவற்றை கணிப்பீடு செய்து இவற்றை உற்பத்தி செய்வதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். அதுவரைக்கும் இறக்குமதி செய்து மக்களுக்கு வழங்குவதற்கான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். அதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அதனால் அவற்றை நீட்டி ஆய்வு அதாவது பேச வேண்டிய அவசியமில்லை என்று நினைக்கிறேன். அனைத்து தகவல்களும் இருக்கின்றன. மறுபுறமாக இன்று தெரியும் சில தரவுகள் எங்களிடம் இல்லை. இந்த தரவுகள் எங்கு இருக்க வேண்டும்? அதாவது சம்பந்தப்பட்ட திணைக்களங்களில் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள். ஆனால் திணைக்களங்களை நாங்கள் ஆய்வு செய்கின்ற பொழுது பார்க்கின்ற பொழுது அங்கு இல்லை. அதனால் அது ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையை தோற்றுவித்திருக்கின்றது. அந்த தரவுகளை எதிர்காலத்தில் நாங்கள் ஒன்றிணைத்து அதன் ஊடாக இந்த நாட்டின் உற்பத்தி பொருளாதாரத்தை முன்னெடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆனால் தரவுகள் இல்லாமல் இல்லை, இருக்கின்றன. ஆனால் அவைகளை இன்று நாங்கள் முன்வைக்க வேண்டிய அவசியமில்லை என்று நினைக்கின்றேன். வேலைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும். இன்னும் ஒரு புறத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே இந்த திருடர்களை நிச்சயமாக கைது செய்வோம் என்கின்ற ஒரு கோஷம் தேசிய மக்கள் சக்தியிடம் இருந்தது. ஆனால் கைதுகள் நடைபெற்றிருக்கிறது, விசாரணைகள் நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. ஆனாலும் கூட மக்களினுடைய எதிர்பார்ப்பு என்பது ஒரு சில இடங்களில் ஒரு சில கட்சிகளை நோக்கியதாகத்தான் இருக்கிறது. இந்த கட்சியிலிருந்து இவர்கள் கைது செய்யப்படுவார்கள், இந்த அரசாங்கத்தில் இருந்தவர்கள் இப்படியாக கைது செய்யப்படுவார்கள் என்பதான இருக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி பல புதிய அரசியல் முகங்கள், நான் நினைக்கின்றேன் மக்களினுடைய பேச்சுக்களில் மக்களுடைய சிந்தனையில் இல்லாத பல புதிய அரசியல் முகங்களினுடைய பட்டியலும் அவற்றில் இருக்கிறதாக சில விடயங்கள் இருக்கிறது. எப்படியான விடயங்கள்? உண்மை. அதாவது நாங்களும் கூட எதிர்பாராத சில நபர்கள் கைது செய்யப்பட்டு அதாவது பல வருட சிறை தண்டனையை அனுபவிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. வாய்ப்பு அதாவது சிறை தண்டனையை அனுபவித்து கொண்டிருக்கார். உதாரணத்துக்கு வடமேல் மாகாணத்தின் அரசியல்வாதியும் அவரோடு சம்பந்தப்பட்டவர்களும், பெயரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கின்றேன். அதே போல் இன்றும் பலரின் அதாவது பெயர்கள் அடிபடுகின்றன. பலர் பதுங்கி இருக்கின்றார்கள், பலர் மௌனிகளாகிவிட்டார்கள். பலர் செய்த குற்றங்கள் அல்லது களவுகள் அதாவது சாட்சியத்தினூடாக நிரூபிக்க முடியாத சில சூழ்நிலையும் இருக்கின்றன. அதனால் கைது செய்யப்படும் பொழுது அதில் சிக்குபவர் அரச அதிகாரி. அமைச்சர் தப்பி விடுகின்றார், அரசு அதிகாரி சிக்குபவர் அரசு அதிகாரி. அவ்வாறான சூழ்நிலையில் இருக்கின்ற பொழுது இதில் அநேகமானவர் எதிர்காலத்தில் கைது செய்யப்படுவார்கள். ஆனால் மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் மஹிந்த ராஜபக்சவை நேரடியாக கைது செய்து உள்ளே தள்ளினால் எல்லாம் ஓகே என்று. இல்லை. ஆனால் இன்று நீதித்துறை எடுத்துக்கொண்டால் இந்த விசாரணைகளை துரிதப்படுத்துவதற்கு ஏற்புடைய களமாக இருக்கவில்லை. அதற்கு பல தடைகள் இருக்கின்றன. அதாவது நீதித்துறையில் இருக்கின்ற ஊழியர்கள் பற்றாக்குறை. நான் நினைக்கின்றேன் 700க்கு மேற்பட்ட ஊழியர்கள் இல்லாத ஒரு நிலைமையில் நீதிமன்றத்தின் செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. உதாரணத்திற்கு அதனால்தான் இந்த வழக்குகள் மிகவும் தாமதமாகவே அதாவது முன்னெடுக்கப்படும். உதாரணத்திற்கு சாமரசம்ப தசநாயக்கவின் அதாவது கடந்த கால வழக்கினூடாக சிறை கொஞ்ச காலம் சிறையில் இருந்தார். 2016ஆம் ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு அது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்றது 2025ஆம் ஆண்டு. அதனால் இவ்வாறான நிலைமைகள் இருக்கின்றன. அவ்வாறான நிலைமைகள் இருக்கின்ற பொழுது இவற்றை துரிதப்படுத்த வேண்டும். அதற்கான வேறு நடவடிக்கை முன்னெடுக்க வேண்டும். வேறு நடவடிக்கையின் ஊடாக நாங்கள் நினைக்கின்றோம் துரிதப்படுத்த முடியும். அதாவது அரசாங்கம் வேகம் போதாது என்று சிலர் கூறுகின்றார்கள். கைது செய்யப்படுவதற்கு முன்னரே மஹிந்தானந்த அலுத்கமகவை போன்றவர்கள் என்னை கைது செய்ய வேண்டாம் என்று நீதிமன்றத்திடம் கூப்பாடு போடுகின்றார். ஏன்? அவர்களுக்கு தெரியும் அவர்கள் செய்த வேலை எங்களை விட அவருக்கு தெரியும், நன்றாகவே தெரியும். இதில் மைத்ரிபால சிறிசேனவும் கூட தப்ப முடியாது என்று நினைக்கின்றேன். தயாசிரி ஜெயசேகரவும் கூட தப்ப முடியாது. அதனால் இவ்வாறு இருக்கின்ற பொழுது இவர்கள் அதாவது மெதுவாக ஆமை வேகத்தில் இருந்தாலும் இவற்றை முயல் வேகத்திற்கு சரி கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். நான் இருக்கின்ற ஓரிரு வருடங்கள் செல்லுகின்ற பொழுது குதிரை வேகத்தில் சென்று
அனைத்தையும் முடிக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. சரி, நிறைய விடயங்கள் பேசலாம். நாங்கள் இந்த தேசிய அரசியல் தொடர்பாகவும் நிறைய விடயங்கள் பேசலாம். தேசிய அரசியலினுடைய நீரோட்டம் தொடர்பாக பல விடயங்கள் பேசுவதற்கு இருக்கிறது. ஆனால் நேரம் காணாது என்பதற்காக நாங்கள் அடுத்த விஷயமாக மலைய விஷயத்துக்கு சென்று விடலாம். என்றால் உங்களை அழைத்து மலையகம் சார்ந்து பேசாவிட்டால் அதில் அர்த்தம் இல்லாமல் போய்விடும். நிச்சயமாக அதிலே மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது இந்த தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள பிரச்சனை. குறிப்பாக மலையகத்திலே இருக்கின்ற தற்போது நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றீர்கள். ஆனால் அதற்கு முன்னர் கூட இந்த மலையக மக்களினுடைய சம்பள பிரச்சனை தொடர்பாகவும் அவர்களுடைய உரிமை பிரச்சனைகள் தொடர்பாகவும் அதிகளவான குரல் கொடுத்தவர்களில் நீங்களும் முதன்மையானவராகத்தான் இருக்கிறீர்கள். எனவே எப்படி இருக்கின்ற நிலையில் இந்த சம்பள பிரச்சனையினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது, தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள பிரச்சனை? இதை சுருக்கமாக நான் கடந்த காலத்தில் தொடர்ச்சியான வரலாற்று ரீதியான ஒரு ஆய்வையே முன்வைத்தேன். தோட்ட தொழிலாளர்கள் சம்பள உயர்வு சம்பந்தமான விடயம். இன்று நான் நினைக்கின்றேன் வரலாற்றை பேச வேண்டிய அவசியம் இல்லை, நேரடியாக விடயத்திற்கு வரலாம். இன்று தெரியும், அதாவது இறுதியாக தோட்ட தொழிலாளர்கள் சம்பள உயர்வுக்கான கலந்துரையாடல் நடைபெற்றது. அதாவது சம்பள நிர்ணய சபை, அதற்கு முன்னர் கூட்டு உடன்படிக்கை, இறுதியாக சம்பள நிர்ணய சபை. சம்பள நிர்ணய சபையிலே முதலாவது தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து 1700 ரூபாய் சம்பள உயர்வை கொண்டு வருகின்றார்கள். அந்த 1700 ரூபாய் என்பது, அதாவது பல்கலைக்கழக பேராசிரியர்கள், இலங்கையில் உள்ள அனைத்து புத்திஜீவிகளும் ஒன்றிணைந்து ஒரு தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் சம்பளம் வழங்கலாம் என்ற கோட்பாட்டுடன் கொண்டு வருகின்றார்கள். ஆனால் நாங்கள் கூறினோம், அன்றைய வாழ்க்கை செலவு இந்தளவாக இருக்கின்றது. இந்த வாழ்க்கை செலவை சமாளிப்பதற்கு 4 பேர் கொண்ட ஒரு குடும்பத்திற்கு ஒரு நாளைக்கு இவ்வளவாக சம்பளத்தை வழங்க வேண்டும். அதனால் அன்னளவாக 2000 ரூபாவை கட்டாயமாக அரசாங்கம் தர வேண்டும் என்று. ஏன்? அதாவது அரசாங்கம் மத்திய வங்கியின் அறிக்கையினூடாக அவ்வாறு கூறப்படுகின்ற பொழுது சம்பள நிர்ணய சபை அரச நிறுவனம், அதனால் அரச நிறுவனம் இரண்டும் இணைந்து தோட்ட தொழிலாளர்களுக்கு அவ்வாறானது ஒரு சம்பளத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அவ்வாறு கூறிய பொழுது 1700 ரூபாய் என்ற விடயம் சம்பள நிர்ணய சபைக்கு வந்தது. சம்பள நிர்ணய சபைக்கு கொண்டு வந்த பொழுது அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் பிரதிநிதி என்ற வகையிலே நான் எனது கரங்களை உயர்த்தி ஆதரவை அளித்தோம். அதன் பிறகு அதற்கு எதிராக முதலாளிமார் சம்மேளனம் வழக்கு தாக்கல் செய்து, அதன் பிறகு 2வது சுற்றுக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சம்பள நிர்ணய சபைக்கு ஒரு பிரேரணை கொண்டு வருகின்றது, 1350 ரூபாய் என்ற பிரேரணை. இந்த 1350 ரூபாவை கம்பெனிகளும் கூறுகின்றார்கள் எங்களுக்கு 1350 ரூபாவை தரலாம் என்று. அதனால் கம்பெனியின் கோஷத்தை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சம்பள நிர்ணய சபைக்கு கொண்டு வந்த பொழுது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தோம். அதன் பிறகு இன்று, அதாவது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது, தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு விடயம் கிடப்பில் இருக்கின்றன, இவற்றை கொண்டு வர வேண்டும். இதற்கு இன்று நாங்கள் அரசாங்கம் என்ற வகையிலே எதிர்வரும் நாட்களில் தொழில் அமைச்சரோடும் ஜனாதிபதியோடும், அடுத்து ஜனாதிபதி அவர்களோடும், அடுத்து கம்பெனி முதலாளிமார் சம்மேளனத்தோடும் திறந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கு தயாராகி கொண்டிருக்கின்றோம். அதாவது இன்றைய வாழ்க்கை செலவுக்கேற்ப தோட்ட தொழிலாளர்களுக்கு இவ்வாறானது ஒரு சம்பளத்தை வழங்க வேண்டும். அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன? அரசாங்கத்தின் நிலைப்பாடு தான் 1700 ரூபாய் அடிப்படை சம்பளமாக தோட்ட தொழிலாளர்களுக்கு பெற்றுக் கொடுப்பது. அதனால் 1700 ரூபாய் சம்பளத்தை பெற்றுக் கொடுப்பதற்கான கலந்துரையாடலை எதிர்வரும் நாட்களில் நாங்கள் மேற்கொள்ளவிருக்கின்றோம். ஆனால் கடந்த காலங்களில் அதாவது சம்பள நிர்ணய சபைக்கு தோட்ட தொழிலாளர்கள் சம்பள விடயத்தை கொண்டு வந்த பொழுது வெறுமனே, அதாவது தொழிற்சங்கங்கள், விசேஷமாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வை பற்றி மட்டுமே பேசின. அவர்களுடைய நலன்புரிகள், அவர்களுடைய சலுகைகள், அவர்களுடைய தேவைகளை பற்றி ஒரு குறிப்பை கூட முன்வைக்கவில்லை. அது மிகவும் பாரதூரமானது. இன்று நாம் அனைவருக்கும் தெரியும், அதாவது ஒரு தொழிலாளியின் பிள்ளைகள் பராமரிப்பதற்கு பிள்ளை மடுவங்கள் இருக்கின்றன, டே கேர் சென்டர், அவற்றை கூட பராமரிக்காத ஒரு நிலைமை இருக்கின்ற தோட்டங்களில். அதனால் அந்த தாய்க்கு வேலைக்கு செல்ல முடியாத ஒரு சூழல். அடுத்து சுத்தமான குடிநீரை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல். மரண வீடுகளுக்கு வழங்கப்படுகின்ற தேயிலை தூள், அதாவது 2 கிலோ 1 கிலோ 2 கிலோ அவற்றை கூட பெற முடியாத ஒரு சூழல். மரண வீடுகளுக்கு வழங்க வேண்டிய விறகுகளை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல். கோவில்களுக்கு அல்லது பன்சலைகளுக்கு, தேவாலயங்களுக்கு, பள்ளிகளுக்கு, சில தோட்டங்களில் இஸ்லாமியர்களும் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு அந்த ஆலயங்களுக்கான
அர்ப்பணி வேலைகளை செய்து கொள்வதற்கு முடியாத ஒரு சூழல், தோட்டங்கள் அதில் தலையிடவில்லை. அதனால் தோட்டத் தொழிலாளர்களின் நலன்புரிகள் முற்றுமுழுதாக அதாவது ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையில் எதிர்வரும் நாட்கள் எங்களுடைய அரசாங்கத்தினூடாக முதலாளிமார் சம்மேளனத்தோடு பேசப்படுகின்ற நிலைமையில் தோட்டத் தொழிலாளர்களின் நலன்புரிக்கு முதலிடத்தை வழங்குவோம். அதாவது சம்பளத்திற்கு வழங்கும் அதே முதலிடத்தை அவர்களுடைய நலன்புரி திட்டங்களிலும் நாங்கள் முன்வைப்போம். அதனால் எதிர்வரும் நாட்களில் தோட்டத் தொழிலாளர் சம்பள உயர்வு சம்பந்தமான பிரச்சனை ஆரம்பிக்கப்படும். அந்த சம்பள உயர்வை அரசாங்கம் நேரடியாக தலையிட்டு தீர்ப்போம் என்பதை கூறிக்கொள்ள. இதற்கான கால வரையறை வைக்கப்பட்டிருக்கிறதா? இத்தனை நாட்களுக்குள் நாங்கள் இதை செய்து முடிப்போம். உண்மை. அதாவது பிரதேச சபை தேர்தல் முடிவடைந்த பின்னர் தோட்ட தொழிலாளர் சம்பள விடயம் சம்பந்தமாக பேசுவதற்கு நாங்கள் தயாராகினோம். நான் நினைக்கின்றேன் இன்னும் ஒரு மாதம் அளவில் இதற்கான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். அதுக்கான கலந்துரையாடலில் இப்பொழுது நாங்கள் இறங்கி இருக்கின்றோம். சரி, இந்த விடயங்களுக்கு அப்பால் நாங்கள் தோட்ட தொழிலாளர்களுடைய விஷயங்கள் நிறையவே இருக்கிறது. இதிலே மிக முக்கியமாக ஒரு விடயம், ஜனாதிபதி பதவியேற்றதன் பின்னர் 2 தடவைகளை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. வடக்குக்கான விஜயம் மேற்கொண்டிருந்தார். ஒரு தடவை மலையகத்தை மன்னிக்க வேண்டும், மட்டக்களப்புக்கான விஜயத்தையும் அவர் மேற்கொண்டிருக்கிறார். ஆனால் வடக்கு கிழக்கு மாத்திரம்தான் அவருடைய விஜயம் இருந்ததை தவிர மலையக மக்கள் மீது அவருக்கு கரிசனை இல்லையா, மலையகத்தின் மீதான எந்த ஒரு விஜயத்தையும் அவர் மேற்கொள்ளவில்லையே என்பதான ஒரு விடயத்தையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இல்லை, ஏன் மலையகத்தை புறக்கணிக்கின்றாரா அன்றகுமார திசாநாயக்? உண்மையில் அந்த விமர்சனம் வரவேற்கத்தக்கது தான். ஆனால் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் தோழர் அனுர, இலங்கையின் ஜனாதிபதி அவர்கள் பதுளை மாவட்டத்திற்கு, தலவாக்கல்லைக்கு, நுவரெலியாவுக்கு எல்லா இடங்களுக்கும் சென்று பிரச்சார வேலைகளில் ஈடுபட்டு அதன் பின்னர் அதாவது நடக்கும் வேலை நிகழ்வுகளுக்கும் அல்லது வேறு வேலைகளுக்கும் மலையகத்துக்கு இன்னும் செல்லவில்லை. அதாவது நுவரெலியா, பதுளை மட்டுமல்ல, அநேகமான தெற்கிலுள்ள இடங்களுக்கும் அவர் செல்லவில்லை. அதனால் எதிர்வரும் காலங்களில் உண்மையில் முழுமையான நாட்டிற்கும் பயணிக்க வேண்டிய தேவை இருக்கின்ற ஒரு பக்கம் வேலைப்பளு. அதாவது நாங்கள் அனைவருமே புதியவர்கள். எங்களுடைய குடும்ப பின்புலத்தை எடுத்துக்கொண்டால் எவருமே அரசியல்வாதிகள் அல்ல. என்னுடைய தாய் பாடசாலைக்கே செல்லாத ஒரு தோட்ட தொழிலாளி. என்னுடைய தந்தையாரும் அவ்வாறு. நான் ஜேவிபியின் மக்கள் விடுதலை முன்னணியின் பாசறையிலே வளர்ந்தவன். அந்த பாசறையில் அரசியலை பெற்றுக்கொண்டேன். ஆரம்ப காலத்தில் நாங்கள் போராட்ட களத்திலே நின்றோம். ஆனால் இன்று ஜனநாயக ரீதியான இந்த வழியில் ஊடாக சென்று மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய ஒரு நிலைமைகளை தோற்றுவித்திருக்கின்றார்கள் இந்த நாட்டில் உள்ள சிரேஷ்ட மக்கள். அதனால் அவர்கள் எதிர்பார்க்கும் அந்த வேலைகளை தியாகபூர்வமாக நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். அதனால் இன்று அரசியல்வாதிகளை பார்க்கின்ற பொழுது எல்லோருமே ஏதோ ஒரு விதத்தில் டீல் வைத்திருந்தவர்கள். அது வர்த்தகத்துறையாக இருந்தாலும் சரி அல்லது கருப்பு சந்தையாக இருந்தாலும் சரி, நான் தெளிவாகவே கூறுகின்றேன். இன்று இந்த நாட்டிலே ஏற்றுமதிகள் கடந்த காலங்களிலும் நடைபெற்றிருக்கின்றன, இன்றும் கொண்டிருக்கின்றன. சில ஏற்றுமதிக்கு தடை விதித்திருக்கின்றோம். அதாவது இலங்கையில் கனிய மணல் பல்வேறு பெயர்களில் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கின்றன. எத்தனையோ விதமான கனிய மணல்கள் அதாவது கருப்பு சந்தையின் ஊடாக ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கின்றன. நான் நினைக்கின்றேன் ரணில் விக்ரமசிங்க அவர்களும் கூட இதற்கு ஒத்தாசை வழங்கியிருக்கின்ற. என்னிடம் சில ஆவணங்கள் கூட இருக்கின்றன. இந்த ஆவணங்களை வெளியிடும் பொழுது சில தமிழ் அரசியல்வாதிகளின் பெயரும் வெளிவரும். வடக்கில் உள்ள அநேகமான தமிழ் அரசியல்வாதிகளும் கூட இருக்கின்றார்கள் கனிய மணல் அல்லது கனியங்கள் சம்பந்தமான ஏற்றுமதி. சிலரின் பெயர்கள், சில அதனோடு சம்பந்தப்பட்ட நபர்களின் பெயர்கள் என்னிடம் இருக்கின்றன. எதிர்காலத்தில் நான் அதை சிஐடிக்கு வழங்கி பரிசோதனை செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். அதனால் இந்த மலையகத்தில் உள்ள அநேகமான தமிழ் அரசியல்வாதிகள் எல்லோருமே வர்த்தகர்கள். ஒருவரால் கூட கூற முடியாது. இந்த ஆதவன் தொலைக்காட்சி இந்த நிகழ்ச்சியில் இருந்து கூறுகின்றேன், எல்லோருமே வர்த்தகர்கள், எல்லோருமே டீல்காரர்கள். அநேகமானவர்கள், ஒரு சிலரை தவிர அநேகமானவர்கள் லஞ்சம் பெற்றுக்கொண்ட தமிழ் அரசியல்வாதிகள். எதிர்காலத்தில் அது சம்பந்தமான ஆய்வுகளை நாங்கள் மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். உதாரணத்திற்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் செந்தில் தொண்டமான் பதுளை மாவட்டத்தின் பண்டாரவளை பிரதேசத்தில் எல்லை பிரதேசத்திலே கழுகல்ல என்ற தோட்டத்திலே ஒரு
அதாவது செட்டியாருக்கு சொந்தமான காணி 50 ஏக்கர் காணியை, இது தொடர்ச்சியாக நான் பேசும் ஒன்று, பெரிய ஒரு பங்களாவோடு தன்னகப்படுத்தி இருக்கின்றார். அதற்கான கேபினட் அனுமதியை, அதாவது பாராளுமன்றத்தில் இந்த எதிர்க்கட்சியில் அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். சொந்தக்காரர் இல்லை, ஆனால் அதற்கு அனுமதியை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். அதற்கான ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும். அதனால் தான் நான் கூறினேன் டீல்காரர்கள் என்று. அதை ஆய்வு செய்கின்ற பொழுது செந்தில் தொண்டமானுக்கு நான் இருக்கேன், அவர்களுடைய சகாக்களுக்கு அம்மாந்தோட்டையிலும் 425 ஏக்கர் காணிகள் இருக்கின்றன. இவற்றை ஆய்வு செய்ய வேண்டும். எந்த அடிப்படையில் பெற்றுக்கொண்டார்கள், அதாவது இவர்கள் அரசியல்வாதிகளா அல்லது வர்த்தகர்களா, மலையகத்தில் உள்ள மக்கள் தொண்டமானின் செயல்பாடுகளை விளங்கி கொள்ள வேண்டும். இது என்னுடைய திறந்த விமர்சனம். சரி, இன்னும் நிறைய விடயங்கள் பேசலாம். இந்த காணி பிரச்சனை தொடர்பாக பேசுகின்ற பொழுது மலையக மக்களினுடைய காணி பிரச்சனை விஷயம் இருக்கிறது. அதே நேரம் வடக்கு கிழக்கில் உள்ள காணி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் நேரம் போதாமையின் காரணமாக நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வரலாம் என்று நினைக்கின்றேன். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக இன்னும் பல விடயங்கள் தொடர்பாக விரிவாக பேசலாம். நீங்கள் உங்களுடைய கைவசம் இருக்கின்ற அந்த பெயர்கள் வெளியிடக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுகின்ற பொழுது நாங்கள் ஒன்றாக இதை பற்றி பேசலாம் என்று நினைக்கின்றேன். இப்பொழுது நிகழ்ச்சிக்கு வருகிறது பல விடயங்களை பேசியிருந்தோம். விமர்சனங்கள் வைக்கப்படுகின்ற விமர்சனங்களுக்கு பதிலை வழங்கி இருக்கிறீர்கள். எனவே மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக சமர்கலம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்போம் அப்படின்னு நினைக்கின்றேன். நீங்களும் வந்து பல விடயங்கள், இன்னும் பல விடயங்களை வெளிக்கொணர வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தையும் கேட்டுக்கொள்கிறோம். உண்மை, இந்த சந்தர்ப்பத்தில் தேசிய மக்கள் சக்தியின் சார்பாக எமக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வரவழைத்து ஆதரவளித்து முழுமையான சமூகத்திற்கு தேவையான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள சந்தர்ப்பம் கொடுத்தமைக்கு ஆதவன் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு தேசிய மக்கள் சக்தியின் சார்பாக மனம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நிச்சயமா நன்றி, வணக்கம். நிறைய விடயங்கள் பேசியிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் இன்னும் பல விடயங்கள் பேசுவதற்கு இருக்கிறது. ஆனால் எங்களுடைய குறிப்பிட்ட நேரம் காரணமாக நாங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். எனவே மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக இவருடன் பல விடயங்களை பேசுவோம் என்ற ஒரு நம்பிக்கையில் நானும் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரப்போகின்றேன். எனவே மீண்டுமாக ஒரு சமர்கலம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு கலந்த வணக்கங்களுடன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் அன்பின் தர்ஷிகன் மார்க்கண்டு. வணக்கம் நேர்களே.